இடமடம் எச்சத்தின் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இசைஞான இளையராஜா அவர்கள். அவர் வந்து மராத்தியில ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு ஒரு படத்துக்கு. கோந்தல் அப்படின்னு சொல்லி அந்த படம் 14ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மராத்தி அந்த மராத்தி கல்ச்சரையும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கலாச்சாரம் உட்பட பல்வேறு விஷயங்களையும் கலந்துதா அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்காக இளையராஜா அவர்கள் இந்த மராத்தி பாடல் வந்து இசையமைச்சிருக்காரு. ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இந்த பாடல். வந்து கிட்டத்தட்ட இந்த பாடல் வந்து ஒரு வாரம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். இந்த பாடலை வந்து அஜய் கோகவால் பாடியிருக்காரு. அவங்களோட ஆர்யா அம்பேத்கர் அவங்களும் பாடியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி தான் இன்னைக்கு பேசுவோம். நான் உங்க ஹரீஷ் நம்ம கூட பற்றி நான் பேசுறதுக்காக பிரியவங்க அடைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். இவ்வளவு நாட்கள் வந்துட்டு தமிழ்ல மட்டுமே வந்துட்டு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிட்டு இருந்தது. அது இசைன்றதை விட வந்துட்டு உயிர் மூச்சு அப்படின்றத சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். நீங்க பொதுவா வந்துட்டு யாராச்சும் ரொம்ப நேரம் டிராவல் பண்றவங்கள எப்படி போர் அடிக்காம போனீங்க அப்படின்னு கேட்டா இளையராஜாவோட போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்துட்டு இளையராஜா அவர்கள் கிட்ட. இளையராஜா ஆகட்டும், அவர் எஸ்பிபி ஆகட்டும், அந்த மாதிரி தான் ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளவு நாள் வந்துட்டு தமிழுக்கு பிற மொழிகள் பண்ணிட்டு வந்து இப்ப முதலா வந்துட்டு மராட்டி படத்துக்கு பண்ணிருக்காரு. அதே டைம்ல வந்துட்டு வேற ஒரு பாட்டும் பாடியிருக்காரு. ரெண்டுமே வந்துட்டு வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுல போயிருந்தது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த படத்தோட இந்த பாடல் நீ சொன்ன மாதிரி அவ்வளோ வைரலா போயிட்டு இருக்கு. அந்த கோந்தல் படத்தோட இந்த சாந்தன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இந்த பாட்டு வந்துட்டு என்ன சொல்றது, புரியுது புரியலன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் அந்த ரசிகர்களிடையே வந்துட்டு ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அப்படின்றத சொல்லணும். ஆஸ் யூ சைட் வந்துட்டு பாடல் வந்துட்டு அஜய் கோகவாலேவும் ஆர்யா அம்பேக்கரும் பாடி இருக்காங்க. ஆஹ் உயிர் கொடுத்திருக்காங்க அப்படின்றதும் சொல்லலாம். இல்ல இவங்க பாடலுக்கு இளையராஜா அவர்கள் உயிர் கொடுத்திருக்காரு இளையராஜா அப்படியும். அவருடைய பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேல் சிங்கர்ஸை விட ஃபீமேல் சிங்கர்ஸோடைய வாய்ஸ் வந்து ரொம்ப மெருகேற்ற அளவுல இருக்கும். ஒவ்வொரு ம். பாட்டுலையும் நீங்க வந்து ஒரு டியூட் சாங் அப்படின்னா அதுல வந்து மேலை விட ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டுல. கண்டிப்பா. அதுதான் வந்து அந்த பாட்டுக்கான உயிர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேல் வந்து மேல டாமினேட் பண்ணி ஃபீமேல் வாய்ஸ் வருது ஒரு பாட்டுல அப்படிங்கிறது அந்த இளையராஜா மியூசிக்ல தான் அவ்வளவு அழகா இருக்கும். வேற எந்த படத்துலயும் அந்த வாய்ஸ் அவ்வளவு அழகா வராது. கண்டிப்பா. இளையராஜா மியூசிக்ல அவ்வளவு அழகா இருக்கும். அதுதான் வந்து அவருடைய தனித்துவமான இசை அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் நிறைய படம் பண்ணியிருக்காரு. மலையாளத்துல வந்து பாலு மகேந்திரா சாரோட ஓலங்கள் பண்ணாரு. அதே மாதிரி யாத்ராவும் அதே பாலு மகேந்திரா சார் படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் பண்ணாரு. தெலுங்கு பண்ணியிருக்காரு. தெலுங்கு கமல்ஹாசன் படத்தையே தெலுங்கு ரீமேக் போறப்போ கமல்ஹாசன் படத்துக்கே மியூசிக் பண்ணியிருக்காரு. கன்னடா பண்ணியிருக்காரு. ஹிந்தியில நிறைய படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. மராத்தியில இப்பதான் நான் பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் டைம். மராத்தியில கேள்விப்பட்டதில்லை. மராத்தியில இப்பதான் நான் பாக்குறேன். இதுல வந்து ஆஹ் எனக்கு தெரிஞ்சு அஜய் கோகோவாலேயுடைய வாய்ஸ் ஒரு பீக்னா ஆர்யா அம்பேத்கர் அவங்களுடைய வாய்ஸ் இன்னொரு பீக். ரெண்டு பேருடைய வாய்ஸும் அவ்வளவு அழகா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்க கண்டிப்பா. ஏற்றணும் எங்க இறக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் பிக்சர் அவ்வளோ உன்னிப்பா கவனிச்சு பண்ணியிருக்காரு இளையராஜா. அதுதான் இந்த பாட்டுக்கு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். கண்டிப்பா. இதுல காதலும் இருந்தது, எமோஷனலும் இருந்தது. அது 2மே வந்துட்டு வெளிப்படுத்துற அந்த நெகிழ்ச்சின்னு சொல்றோம்ல. இத 2த்தையும் வெளிப்படுத்துற அளவுக்கு தான் வந்துட்டு அந்த பாட்டு இருந்தது. இப்ப இந்த இதுல சோஷியல் மீடியாலலாம் சந்தன் சாங் இல்லனாக்கா அந்த கோந்தல் மூவின்னுட்டுன்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டோம்னாக்கா அந்த பாட்டு முன்னாடி வந்து நிக்கும். இளையராஜா முன்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மராத்தி சினிமால ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்காரு அப்படின்றத தான் ஒடியா சொல்லணும். படங்களும் சரி, மராத்தி படங்களும் சரி, ரெண்டுலயுமே வந்து கல்ச்சர் அப்படிங்கிற அந்த கலாச்சாரங்கிற விஷயம் முக்கியத்துவமா இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும், எல்லா படத்துலையும் மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கு 100 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுல 80-85 படம் வந்து கலாச்சாரத்தை ஒட்டிய படங்களாக தான் இருக்கும். ஒடியாலையும் சரி, கண்டிப்பா. மராத்திலையும் சரி. ஒடியால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி சாங் போடுவாங்க. மெலோடிஸ் வந்து இருக்கும், பட் வந்து பெரிய அளவுல வெளியில பேசப்படாத அளவுக்கு இருக்கும். மராத்தியில மெலோடிஸ் நிறைய இருக்கு, பட் வந்து அந்த மெலோடிஸை விட இது இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து மெலோடியா பாக்குறதா இல்ல வந்து
ஒரு கல்ச்சரை எடுத்துக்காட்டுற ஒரு பாடலா பார்க்கறதா, இல்லை வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்குது, அதுக்கான வேலைகள் நடக்குது, அந்த சூழல்களை எடுத்துக்காட்டுற ஒரு பாடலா பார்க்கறதா, இது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு புரியல. பட் வந்து ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கான காட்சிகளும் ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா. இதுல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு இப்ப ஆல்ரெடி வந்துட்டு நல்ல சூப்பர் ஹிட்ல போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த மராத்தி மக்களுக்கும் வந்துட்டு இளையராஜா ஃபீவர் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து இவங்களே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு அவரோட மியூசிக் வேணும்ன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கு அந்த பாட்டு அப்படின்றது தான் சொல்றோம். இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு மராத்தி தெரியாது. ஆனா இந்த மொழி தெரியாம கேக்குற நமக்கே வந்துட்டு அந்த பாட்டு ரொம்ப எமோஷனல் டச்சிங்கா இருந்தது. நான் கேட்கிறப்போ ஆல்ரெடி வந்துட்டு அது குவிட் பண்ணிட்டே இருந்தேன் நானு. இப்ப நீ அனுப்புனப்போ வந்துட்டு நான் கேட்கிறப்போ எனக்கு என்ன சொல்றது, கண்ணு கொஞ்சம் கலங்குன மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங்கு, ஒருத்தரோட உணர்ச்சி அந்த அளவுக்கு பொங்குச்சு அந்த பாட்டுல. ஆனா அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியாமயே ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்குது. இசைக்கு வந்து மொழி அவசியம் இல்லை. இசைக்கு வந்து அந்த டியூனுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் தேவைப்படுமே தவிர அதை கேட்க தெரிஞ்சா போதும். அதுக்கு வந்து மொழி அவசியம் இல்லை அப்படின்னா நான் வந்து ஆடியோ இன்ஜினியரிங் படிச்சதுனால நான் அதை சொல்றேன். எனக்கு ஓகே. இசையில மொழி அவசியம் இல்லை. மியூசிக் இஸ் அ மியூசிக். இல்ல என்ன பொறுத்தவரை மியூசிக் வந்து இட் இஸ் என்ன சொல்றது, நீங்க எத்தனையோ நோய்களுக்கு நீங்க மருந்தா நீங்க எடுத்துக்கலாம் மியூசிக்கை. மியூசிக்கை வச்சு தீர்க்க முடியாத ஒரு நோய் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல. எல்லா விதமான நோய்க்கும் மியூசிக் வந்து பயன்படும். இன்னைக்கு சைனால பல்வேறு வியாதிகளுக்கு இந்த இசை அப்படிதான், இசை தான் வந்து மேக்சிமம் ஆஃப் ட்ரீட்மெண்டாவே இருக்கு. கண்டிப்பா. நம்ம வந்து அது ஒரு பவுல் வச்சுக்கிறாங்க, அந்த பவுலை வச்சு அந்த மியூசிக் கிரியேட் பண்றாங்க. சரௌண்டிங்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் அது வந்து வெளியில அனுப்பும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அது ஒரு பாசிட்டிவ் வைப் ஏற்படுத்தும். அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ஸ்டார்டிங். ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இசை இருக்க தான் செய்யுது. அது வந்து இளையராஜா அவர்கள் வந்து அவர் வந்து சிம்போனியில பாடினதுக்கு அப்புறம், சிம்போனியில இசையமைச்சதுக்கு அப்புறம் இன்னும் பெரிய அப்புறம் இதுதான். இன்னும் பெரிய ஒரு லெவலுக்கு போறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில எல்லா லாங்குவேஜுக்கும் இசையமைக்கக்கூடிய ஒரு நபரா இளையராஜா சார் மட்டும்தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அ, ஆ, இ கூட தெரியாது இதுல மராட்டில. பட் நானே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் இந்த பாட்டு கேட்கிறப்போ. அப்போ மராட்டி தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க இத கேட்டாங்கன்னா என்ன ஆவாங்கன்னுட்டு தெரியல. எனக்கு அந்த ஒரு பயமே இருக்கு. உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்களோன்ற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ஹார்ட் டச்சிங் இதுவா இருந்தது அந்த பாட்டு கேட்கிறப்போ. வேற என்ன இருக்கு ஹரிஷ் சொல்றதுக்கு? அந்த படம் வந்து நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் 14. ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம ஷூட் பண்றதுக்கு 2 நாள் தான் இருக்குன்னா, 12ஆம் தேதி ஷூட் பண்றோம், 14ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இது எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து சாங்கை பெரிய அளவில் ரீச் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே. இளையராஜா அப்படிங்கிற ஒரு பேனர் ஒரு படத்தை எந்த அளவுக்கு ஹிட் பண்ணி கொடுக்கும்னு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். இளையராஜா சார் ஒரு கண்டிப்பா. படம் பண்றாரு அப்படின்னா அந்த படம் ஹிட். அதுதான் வந்து 80ஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இளையராஜா சார் ஒரு படம் பண்றாரு, இளையராஜா சார் ஒரு ஒரு மியூசிக் பண்ற ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மட்டும் அவர் பண்றாரு அப்படின்னா அந்த படம் ஹிட். இதுதான் வந்து தமிழ் சினிமாவுடைய சக்சஸ் தான். ஸோ அதை வந்து மராத்தியில எனக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நபர் இளையராஜா சார். எனக்கு ஆனா அவர் வந்து எதுக்கு கோவப்படுறாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும். நிறைய விமர்சனங்கள் வரும். அவர் வந்து சம்மந்தமே இல்லாத கோவப்படுறாரு, சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு வந்து சில வார்த்தைகள் விடுறாரு அப்படின்னு கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல அவர் கேட்கல, உனக்கு அறிவு இருக்கான்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டரை பார்த்து கேட்பாரு. ஏன்னா அந்த அந்த கேள்வி அங்க அவசியம் இல்லாத கேள்வி. அவர் போன ஷோங்கிறது, அவர் போன ஈவெண்ட்டுங்கிறது வேற. அங்க வந்து நீங்க கேட்க வேண்டிய கேள்விங்கிறது ஈவெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது கோவப்படத்தான் செய்வாங்க, யாரா இருந்தாலும். சிவகுமார் சார் வந்து மொபைல் போனை கீழே தள்ளி விட்டுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வரும். போட்டோ எடுக்கிறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா பெர்மிஷன். ஒருத்தருடைய ஓகே. பெர்மிஷன் இல்லாம நீங்க வந்து நான் போட்டோ எடுக்கிறேன்னு போனா
அது வந்து சட்டவிரோதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கணும். ஆக்டர்ஸ் ஆனாலும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரியில யாரா இருந்தாலும், மியூசிக் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும். இது வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனாலதான் வந்து அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. அண்ட் அவருடைய மியூசிக் வந்துட்டு காப்பிரைட்ஸ் கிளைம் பண்றது, அதுவும் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்புச்சு. என்னை பொறுத்தவரை அவருடைய இசை அவரால் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். கண்டிப்பா. மியூசிக் டைரக்டராலையும் அந்த அந்த மியூசிக் வந்து ரீப்ரொடியூஸ்லாம் பண்ண முடியாது. நீங்க வந்து அதை மாத்தி நீங்க அல்டர் பண்ணி இல்ல அதை வந்து மேம்படுத்தி வேணா கொடுக்கலாம். நீங்க அதை வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றபடி நான் வந்து இப்போ இருக்கிற சாங் மாதிரி நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு வேணா பண்ணலாமே தவிர அந்த மியூசிக்கை நீங்க அப்படியே ப்ளே பண்ண முடியாது. ரெண்டாவது அந்த மியூசிக்கு நிகரா நீங்க எந்த ஒரு மியூசிக்கும் கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் இளையராஜா சார். ஒரு பாட்டு இன்னைக்கு வர டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், இளையராஜா சார் ஆகட்டும், எல்லாரும் வந்து பழைய மியூசிக்கை மறுபடியும் ரீக்ரியேட் பண்றாங்க அப்படிங்கிற கான்ட்ரவர்சியும் இருக்கு. இருக்கிறது 7 சுரங்கள் எத்தனை பாட்டை தான் கிரியேட் பண்ண முடியும்? அதுதான் அந்த 7ல தான் பண்ணணும். ஆமா, இருக்கிறவர்கள் பண்ண முடியும். ரெண்டாவது ராகங்கள், எத்தனையோ ராகங்கள் இருக்கு. அத்தனை ராகங்களையும் வந்து ஒன்னா போட்டு கிரியேட் பண்ணா படம் ஒர்க் அவுட் ஆகாது. எந்த எந்த சீனுக்கு எந்த ராகம் தேவைப்படுதோ அதை தான் பண்ணணும். அது வந்து இளையராஜா சார் ஆகட்டும், டிஆர் உடைய மியூசிக்கும் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு டிஆரும் இளையராஜா சார் வந்து என்ன பொறுத்தவரை டாப் ஆஃப் தி லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பேருக்கும் ஒரு படத்துக்கு என்ன பாட்டு தேவையோ, என்ன மியூசிக் தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை தாண்டி வேற எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. இளையராஜா சார்கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா, ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு தேவை அப்படின்னா, அவர் மைண்ட்ல அதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி அவருடைய பாட்டை நீங்க ஏதாவது படத்துல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் உங்க பாட்டை இந்த படத்துல யூஸ் பண்ணிக்குவா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணி கொண்டுருவார். கேட்காம யூஸ் பண்ணா அதுக்கான ரைட்ஸ் கிளைம் பண்ண தான் செய்வாங்க. கண்டிப்பா. நீங்க கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு அமௌண்ட்டே வாங்க மாட்டாரு. அவருடைய குணாதிசயமே அதுதான். நீங்க அவரை போய் கேட்டு அப்ரோச் பண்ணி, சார் உங்க பாட்டை நான் என் படத்துல யூஸ் பண்ணிக்கிறேன், இது ஒரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பாட்டை யூஸ் பண்ணிக்குவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தாராளமா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவாரே தவிர, எனக்கு அதுக்கு வந்து நீங்க ரைட்ஸுக்கான பேமெண்ட் கொடுங்கன்னு அவர் இன்னும் கேட்கவே மாட்டார். அதுதான் இளையராஜா சார். ஸோ இளையராஜா சார் புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த புரிஞ்சுக்கிற விதம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு அப்படின்னு நான் பார்க்கறேன். அதை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மராத்தி இண்டஸ்ட்ரியில இளையராஜா சார் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஒரு என்ன சொல்றது, தமிழ் மக்களுக்கும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அது பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு சாதனை அப்படின்னு நான் பார்க்கறேன். ஓகே. சோ இத கண்டிப்பா வந்துட்டு இவ்வளவு வைரலா போறது வந்துட்டு பெரிய ஹிட் கொடுக்கும் அப்படின்றதுதான் வந்து நம்ம சொல்லணும். நம்ம இன்னும் என்ன சொல்றது, தமிழ் மக்கள் கூட பாஷை புரியலனாலும் பார்க்கலாம் அப்படின்ற லெவல்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆவல் இருக்கும். சாய்ராத்னு ஒரு படம் வந்துச்சு, எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. ஏன் பார்த்தாங்கன்னா படத்தினுடைய கதை, அந்த கதையை இங்க யாரும் எடுக்க முடியாதா என்ன, எல்லாரும் எடுக்கலாம். அது வந்து சாதிய வன்கொடுமை சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது காதல் திருமணம் பண்ணவங்கள வந்து நீ எப்படி இன்னொரு சாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம். எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அந்த படத்துக்கு ரீச் கொடுத்தது என்னமோ மியூசிக் தான். பாட்டு தான் அந்த படத்தை பெரிய லெவலில் ரீச் பண்ண வச்சது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ரீச்சுங்கிறது எதுல வேணாலும் அமையலாம். இளையராஜாவுடைய மியூசிக்ல ஒரு படம் வருது அப்படிங்கிறப்போ என்னை பொறுத்தவரை தாராளமா பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவர் வந்து என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். தேவையில்லாம எதையும் உள்ள சுருங்க மாட்டாரு, எதையும் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாரு, எதையும் தேவையில்லை அப்படின்னு வெளியும் போட மாட்டாரு. என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவார். அதுதான் வந்து இளையராஜா சார். ஸோ அதனால மியூசிக் அப்படிங்கிறப்போ என்னை பொறுத்தவரை நம்பி அதை பார்க்கலாம், கேட்கலாம். படம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா மராத்தி கல்ச்சர் அப்படிங்கிறது எனக்கும் புதுசான கான்செப்ட் தான். நான் இது வரைக்கும் மராத்தி கல்ச்சர் படம் பார்த்தது, மராத்தி கல்ச்சர் சம்பந்தப்பட்ட படங்கள் பார்த்ததில்லை. அங்கங்க 1-2 படம் பார்த்துருப்பேன். நான் சாய்ராட் மாதிரி அங்கங்க ஒரு 2-3 படம் பார்த்துருப்பேன். மற்றபடி அவுட் ஆஃப் என்ன சொல்றது, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் 4 தாண்டி பெரிய அளவில் வெளியில வேற லாங்குவேஜ் பார்த்துருக்கேன். ஹிந்தி பார்த்துருக்கேன், அதை தாண்டி வேற எங்கேயும் பார்த்தது இல்லை மற்ற லாங்குவேஜ். குஜராத்தி கூட 1-2 படங்கள் அப்பப்போ கண்ணில் படம் பார்க்கறதோடு சரி. இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இது எப்படி போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாப்போம் ஹரிஷ், நாளைக்கு படம் வரப்போகுது 14th. ஸோ எப்படி இருந்தது அந்த படத்தோட பாட்டுன்றது வந்துட்டு மக்கள் வந்துட்டு விமர்சனம் தெரிவிக்க தான் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பாடலுக்காகவே வந்துட்டு அந்த படம் நல்ல ஹிட் கொடுக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு நான் சொல்ல விரும்புறேன்.
ஸோ வாட் எல்ஸ் ஹரிஷ்? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். படம் ரிலீஸ் எப்படி அதோடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்னங்கிறத பார்ப்போம். அதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது பாசிட்டிவ் கண்டிப்பா. ஃபீட்பேக் என்ன, நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிஞ்சா படத்தை பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் நான் ட்ரை பண்றேன். அதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னு பாருங்க. ஓகே, ஓகே ஹரிஷ். நன்றி. தேங்க்யூ.